Please, Swami, you can start, please. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது வருமோ அறியேன் என் கோவே இன்று மலவெம்மாயிற்கு வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இரு நிலத்தவர் இன்புற திருவருள்கள் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ படற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழியில் இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாங்கி தலைவி பற்றி உரைத்தல் என்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு 1061 என்ற பாடல் நம்ம அதை பற்றி கருத்து கேட்க இருக்கின்றோம். தத்துவரும் தத்துவம் செய் தலைவர்களும் பிறரும் தனித்தனியே வழிந்து வந்து தான் எதிர் நிற்கின்றார். அதாவது தத்துவ உலகங்கள் தத்துவி உலகங்கள் அப்படின்லாம் இருக்குது. தத்துவ உலகங்கள் சொல்லும்போது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட உலகங்கள், பஞ்சபூதத்தை கடந்தும் உலகங்கள் இருக்குது. அது தத்துவி உலகங்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்தந்த தத்துவங்களுக்கு உள்ள தலைவர்கள், தத்துவத்தை சார்ந்து இருக்கின்றவர்கள், அதான் தத்துவரும் தத்துவம் செய் தலைவர்கள், தத்துவத்தை உண்டாக்குகின்ற தலைவர்களும் பிறரும் மற்ற மற்ற நிலைகள்ல உள்ளவர்கள் எல்லாம் தனித்தனியே வழிந்து வந்து தான் எதிர் நிற்கின்றார் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். எத்துணையும் மற்றவரை ஏறெடுத்து பாரார். அப்படி வரும்பொழுது அவங்களையெல்லாம் எதிர்கொண்டோ அல்லது எடுத்து யார் அவங்களை பற்றி விவரம்லாம் தெரிந்து கொள்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருவிழிகள் நீர் சொறிவாள் என் உயிர் நாயகனே ஒத்துயிரில் கலந்து கொண்ட உடையார். கண்களை ரெண்டிலையும் நீர் சொரிய, நீர்வெளிகள் எல்லாம் நீர் துளும்பி ஊத்த, என் உயிர் நாயகனே ஒத்து உயிரில் கலந்து கொண்ட உடையார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒவ்வொரு உயிரிலும் கலந்து கொள்ள இயலும். தவம் செய்கிறவருக்கு, ஜீவகாருண்யம் கொள்ளுகிறவருக்கு, பிறவியை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுகிறவர்களுக்கு உயிர்ல கலக்கும். அந்த வகையில வள்ளல் பெருமானுக்கு
உயிர்ல வந்து இறைவன் கலந்து கொண்ட என்றுமையே ஓதுகின்றான். அந்த இறைவனையே வாயால் ஓதுகின்றான். இவளளவில் உத்தமரே உமது சித்தம் எது? இப்படி ஓதுகின்ற வள்ளல் பெருமானுடைய நிலையிலே இறைவன் என்ன நினைக்கின்றாள் அல்லது இறைவி என்ன நினைக்கின்றாள்? இவள் அளவில் உத்தமரே உமது. உத்தமர் என்று சொல்லப்போது இங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கும். உமது சித்தம் எது? உன்னுடைய எண்ணம் என்ன? தேவர் திருவாய் மலர வேண்டும் சிற்றபையில் பொற்சபையில் திகழ் பெரிய துறை. சிற்றபையில் பொற்சபையில் விளங்குகின்ற பெரிய துறையை கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் அளவில் என்ன நினைக்கின்றாரோ என்பது தெரியாமல் அவர் வினவுகின்றார், கேட்கின்றார், இறைவனிடத்தில் கேட்கின்றார். ஆக இந்த இடத்துல என்னன்னாக்க, பொதுவாக தவநிலையில் செல்கின்றவர்களுக்கு இடையிடையே மற்ற தேவர்கள், மற்ற தெய்வங்கள் எல்லாம் இடையில அவரை நோக்கி வரும். அது உதவி செய்யறேன்னு சொல்லி கூட வருமா. ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னன்னாக்க, நம்ம யாரை பார்க்க வேண்டும், யாரை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்குதோ, அவர்கள் வந்தால் அது சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஆக அருட்பெருஞ்சோதியை அடைய வேண்டும், அருட்பெருஞ்சோதி அருள் பெற வேண்டும், அருட்பெருஞ்சோதி மயமாக ஆக வேண்டும் என்று வள்ளல் பெருமானுடைய நோக்கத்துக்கேற்ற மற்ற தலைவர்கள்லாம் வருகின்றதை அவர் விரும்பவில்லை. அதை ஏறெடுத்து பார்க்கும் அவர் விரும்பவில்லை என்று சொல்கின்றார். ஏன்னா பற்பல வெளிகளெல்லாம் கடந்து போக போக அந்தந்த வெளி சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து எதிர் நிற்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல அன்னையே கண்டம்மா நீ அம்பலத்தின் கணவர் அடியவள் மிக வருக அல்லால் எனில் இங்கே என்னை உனக்கிருக்கின்ற ஏகுக என்று உரைப்பார். அன்னையைக் கண்டம்மா நீ அம்பலத்தின் கணவர் அடியவளேல் மிக வருக அல்லால் எனில் இங்கே என்னை உனக்கிருக்கின்ற தேகுக என்றுரைப்பார். இச்சையெல்லாம் உம்மிடத்தே இசைந்தனள் இங்கிவளை முன்னையல் என்றெண்ணாதீர் தாழ்த்திருப்பீர் ஆனால் முடுகி உயிர் விடுத்திடுவார் கடுகி வராள் உளதேல் அன்னவரே உமது திருவாய் மலர வேண்டும் வயங்கு திருமணிமென்றில் வாழ்பெரிய துறை. அன்னை என்றால் இங்கு அருட்பெருஞ்சோதியை அன்னையாக பார்க்கிறார். கண்டம்மா நீ அம்பலத்தின் கணவர் அடியவளேல் மிக வருக. கணவராக இருக்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடியவளேல் மிக வருக அழைப்பது போல, தாய் தந்தைகள் மகளை அழைப்பது போல மிக வருக அல்லால் எழில் இங்கே என்னை உனக்கிருக்கின்ற ஏகுக. என்னை உனக்கிருக்கின்ற ஏகுக. ஏகுகன்னா அடைக அப்படின்னு சொல்லலாம் என்றுரைப்பான். இச்சையெல்லாம் உம்மிடத்தே இசைந்தனர். இச்சை என்பது விருப்பம், ஆசை. உம்மிடத்தில் இசைந்தனள். இச்சை இருக்கிறவங்களுக்கு, ஆசை இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து இசைந்தனாள் என்று சொல்றார். இங்கவளை முன்னையாள் என்று எண்ணாதீர். முனையாள் என்று எண்ணாதீர் தாழ்த்திருப்பீர் ஆனால் முடுகி வீழ்த்திடுவார். இறைவனுடைய அருள் கிடைக்காமல் தாழ்த்தி கொண்டே இருந்தாக்க உயிர் போய்விடும். கடுகி வரல் உள்ளதில் கோபம் கொண்டு வர வேண்டிய நினைப்பில் இருக்கிறாரோ அன்னவரே உனது திருவாய் மலர வேண்டும் இறைவனிட்ட வேண்டுகின்றார். நீ எப்பொழுது என்னிடத்தில் வந்து கலப்பாய், நீ எனக்கு சொல்ல வேண்டும், உன் வரவை நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன். தாழ்த்திருத்தல் ஆகாது, என் உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு என்னுடைய நாட்டம் உன் இடத்தில் இருக்கின்றது. ஆக வருகையை நீ எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல பெரிய துறையை கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வள்ளல் பெருமான் விண்ணப்பிக்கின்றார். கரவறியா அம்பலத்தின் கணவரை கண்டல்லது கண் துயில். எந்த குற்றம் இல்லாத சுத்த அம்பலத்துல இருக்கக்கூடிய கணவர்ன்னு சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி அவரோட கண்டல் அல்லது கண் துயிலை. தூக்கம் எனக்கு வராது. உண்டிக்கொள்ளேன், சாப்பிடவும் நான் மாட்டேன். கழித்து மறேன், வேற இன்பம் எதையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை.
என்பால் இரவறியால் பகலறியால் எதிர் வருகின்றவரை இன்னவர் என்றறியாள். இரவு பகல் அறியாமல் எதிரே யார் வருகின்றவர் என்னவர் என்று கூட அறியாமல் இங்கே இன்னல் உழல்கின்றாள். இன்னல் என்றால் துன்பம். எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனதால் துன்பத்தை கொண்டிருக்கின்றார். வரவெதிர்பார்த்து உழல்கின்றாள். இங்கே பெண்பாலாக வள்ளலாரை கொண்டு அவருடைய துன்பத்தை, அவருடைய ஏக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றார். இறைவனுடைய வரவை எதிர்பார்த்து உழல்கின்றார். இவளளவில் உமது மனக்கருத்தின் வண்ணம் எது? இப்படி எதிர்கொண்டு காத்திருக்கின்ற வள்ளல் பெருமான் பால் இறைவன் என்ன என்ன எண்ணம் கொண்டிருக்கிறாய்? அதை சொல்ல வேண்டும், வாய் மலர வேண்டும். வருவாரா, வரமாட்டாரா? வரும் என்ற நோக்கம் இருக்கின்றதா, இல்லையா என்பதையெல்லாம் வாய் மலர வேண்டும். விரவும் ஒரு கணமும் இனி தாழ்க்கி. விரைந்து இனி நான் ஒரு கணம் கூட தாழ்க்கி இருப்பது அறியேன், உயிர்த்தறிய. உயிரை விட்டு விடுவேன் நீ வரவில்லை என்றால். மெய்ப்பொதுவில் நடம் புரியும் மிகப்பெரிய துறை. பொதுவுல 2 இருக்குது. பராபரையும் பொதுதான், சன்மார்க்கத்துல சமரச வெளியும் பொதுதான். அதனால்தான் அகவல்ல பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதினர். ஆக ஒரு பொது என்று சொல்லக்கூடிய பராபரை ஒரு கால பரியந்தம் இருக்கும், அதுக்கு மேல் இராது என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அதனாலதான் அதை அனித்தியம் என்று குறிப்பிடும். அதனாலதான் கண்டது எல்லாம் அனித்தியம் என்று வள்ளல் பெருமான் ஞானசரியையில சொல்லியிருப்பார். 14:31 பாடல். ஆக மெய்ப்பொதுவில் நடம் புரியும் மிகப்பெரிய துறைன்னு சொல்லக்கூடியது சமரச வெளி. அதுவும் பொதுவே. அங்கே இறைவன் நடம் புரிகின்றார். பெரிய துறையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால அந்த நடம் நம்மளை மெய்ப்பிக்கும், மெய்யான வாழ்வுக்கு வித்திடும். அது ஒரு மைக்ரோ சாஃப்ட்வேர் என்று கூட நாம் குறிப்பிடலாம். அடுத்த பாடல்ல ஊராசை உடலாசை உருவி பொருளின் ஆசை உற்றவர் பெற்றவர் ஆசை ஒன்றுமில்லை. அதாவது இறைவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஊராசை, உடலாசை, உயிர் பொருளின் ஆசை, உற்றவர் பெற்றவர் ஆசை. வள்ளல் பெருமானுக்கு இந்த ஆசைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவனுக்கு எது எதெல்லாம் ஆசை இல்லையோ அந்த ஆசை போல இவருக்கும் ஒன்றும் இல்லை. உமது பேராசை பேய் பிடித்தாள். ஆனா இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம், அந்த ஆசை சாதாரண ஆசை இல்லை. எனது ஆசை எழுகடலினும் பெரிது என்று சில இந்த மெய்யருள் வியப்புல கூட சொல்லியிருப்பார். அளவு கடந்து இழுக்கின்றதுன்னு சொல்லுவார் எனது ஆசை என்பது. அதனால அருட்பெருஞ்சோதி மேல் உமது பேராசை பேய் பிடித்தார். பேய் போன்ற ஆசை. பேய்னா பெரிய பெரிய ஆசைன்னு சொல்றது. ஒரு 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 பேய் பிடித்தால் அப்படின்னு ஆசை பிடித்துக் கொண்டு பேராசை பேய். கல்லுண்டு பிதற்றும் பிச்சு என பிதற்றுகின்றார். கல் உண்டாக்க, மது உண்டாக்க எப்படி பிதற்றுவாங்களோ அதுபோல பிச்சி என பிதற்றுகின்றார். கல்லுண்டவன் பிதற்றுவது போல பிதற்றுகின்றார். பிறர் பெயர் கேட்டிலையோ, நாரசம் செய்வி புகுந்தால் என்ன நலிகின்றார். காதுல ஒரு கடுப்பானது புகுந்து கொண்டால் என்ன நலிகின்றாள், நலிந்து போவது போல, பிரியம் இல்லாதது போல குறிப்பிடுகிறார். நாடிருந்து இது எல்லாம் நங்க இவள் அளவில் நீர் ஆசைப்பட்டதுண்டேல் வாய் மலர வேண்டும். உலகம் நாடு என்பது இது சிவ உலகம் அறிந்தது. இது எல்லாம் நங்க இவள் அளவில் நீர் ஆசைப்பட்டதுண்டேல் வாய் மலர வேண்டும். வள்ளல் பெருமானை உய்விக்க இறைவன் விருப்பம் கொண்டிருக்கின்றாரா என்பதை பற்றி இறைவன் குறிப்பிட வேண்டும், சொல்ல வேண்டும். நித்திய மாமன்றில் நிகழ் பெரிய துறை. இந்த நித்திய மன்றில் என்று சொல்றதும் பெருவெளியை குறிக்கும். பெருவெளியில நிகழ்பெரிய துறையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்படி ஊராசை, உடலாசை, உயிர் பொருள் ஆசையெல்லாம் உற்றவர் பெற்றவர் ஆசை ஒன்றும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆசையே பேய் ஆசையாக கொண்டு இருக்கின்ற வள்ளல் பெருமானுக்கு இறைவனுடைய வாக்கு என்ன, இறைவனுடைய வார்த்தை என்ன,
என்று கேள்வியாக இங்கே வைக்கின்றார். என்னுயிரில் கலந்து கொண்டார் வரிலிதவர் இருக்க இடம் புனைக என்கின்றார். இச்சமயமாகி தன்னுயிர் தன் உடல் மறந்தார் இருந்தறியால் படுத்தும் தரித்தறியா எழுந்தெழுந்து தனித்தொருவோர் சார் செறிவார். அதாவது உயிரில் கலந்து கொண்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உயிரில் கலந்து கொண்டார். இவர்தம் இருக்க இடம் புனைக. இவர் இருப்பதற்கு ஒரு இடம் இணைந்து கொள்க. புனைக என்பது சேர்ந்து கொள்வது. இடம் புனைக. எந்த இடத்துல போய் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல அவர் கலந்து கொள்வார் என்கின்றார். இச்சமயமாகி தன்னுயிர் தன் உடல் மறந்தார். எப்போ இறைவன் கலக்கின்றாரோ இந்த இச்சைமயமாகிய தன்னுயிர் தன் உடல் மறந்தார். அந்த உடலுடைய நினைவுகள் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. உடல் இப்ப நமக்கெல்லாம் உடம்புன்னா அது நமக்கு தெரியும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கோம். ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இறைவன் என்னோட கலந்த பிற்பாடு என்னுடைய உடலை நான் மறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்து அறியால் படுத்தும் தரித்தறியா. அது இருப்பதும் நான் அறிகிறேன், படுப்பதும் நான் அறியல. எழுந்தெழுந்து தனித்தொரு சார் தெரிவார். அங்கேயும் இங்கேயும் எழுந்து நடப்பதுமாகவும் கொண்டு இருக்கின்றார். அன்னமுனை அணைத்தாலும் கேட்பதில்லை. உணவு உண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட அது காதுல விழுவதில்லை. உலகில் அணங்கையினார். இந்த அணங்கையர் என்பது தெய்வ பெண்கள். அதிசயிக்கும் குணங்கள் பல பெற்றார். இதுக்கு முன்பு இருந்த குணங்கள் வேறு. இறைவன் கலந்து கொண்ட பிற்பாடு அந்த தெய்வ குணங்கள் எல்லாம் அதிசயிக்கக்கூடிய அளவுல இவருடைய குணம் வேறுபடும். குணக்குன்றமே அப்படின்லாம் சொல்லுவார். இறைவனுடைய குணம் பெருங்கருணை. அதனால்தான் அந்த மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை என்று சொல்றார். அந்த குணத்தை பயிற்சி பண்ணுவதே சன்மார்க்கம். குணரீதியான பயிற்சி. குணங்களை நாம் வளர்த்துக் கொள்வது நற்குணங்கள். அதுல இரக்க குணங்களை வளர்த்துக் கொள்வதே தவமாகவும் கொள்ளப்படுகிறது. அதுதான் குணங்கள் பல பெற்றால் மின்னிவலை விளைவதுண்டேல் வாய்மலர வேண்டும். மின்னிவலை விளைவதுண்டோ அருள் காரியப்பட்டு இவருக்கு செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செய்வதுண்டேல் வாய்மலர வேண்டும். மெய்ப்பொதுவில் நடம் புரியும் மிகப்பெரிய துறை. மிகப்பெரிய துறையாக கொண்டு விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மையான பொதுவில் நடம் புரிகின்றார் இல்லையா? அப்ப அவர் கலந்தாக்க என்ன செய்வாரு, என்ன நிலைக்கு உண்டு பண்ணுவாரு என்பதை சொல்ல வேண்டும். இறைவனே வாய் மலர வேண்டும். எனக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்கிற. அம்பலத்தே நடம் புரியும் எனது தனித்தலைவர். அம்பலம் என்றால் வெளி. இறைவன் அங்கே நடம் புரிகின்ற எனது தனித்தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கிறார். அன்புடன் உளங்கலந்தே அருட்பெரும் ஜோதியினால் தம் பலத்தை பெரும்போகம் தந்திடும். இப்ப பலம் என்பதை நம்ம பலவாறாக பிரிக்கலாம். சாதாரண உலக ரீதியில நம்ம பிறவி எடுத்திருக்கோம்னாக்க இப்ப நமக்கு கிரக பலங்கள் ஒரு சிலருக்கு சில கிரக பலங்கள் இருக்கும். அதை உச்சம்னு சொல்லுவாங்க. திரிகோணம் சொல்லக்கூடியது 1, 5, 9ல நல்ல கிரகங்கள்லாம் அமைந்தாக்க அதனுடைய பலம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனுடைய அணுக்கரகம் ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அதனுடைய காரகம் நமக்கு செழிப்பாக இருக்கும். இது ஒரு வகை பலம். அப்புறம் நம்ம அறிவு பலம்னு ஒண்ணு இருக்குது. கல்வி கற்று நமக்கு பெறுகின்ற பலம் அறிவு பலம். அப்புறம் நமக்கு உற்றார் உறவினர்கள்லாம் கூட ஒத்தாசையாக இருந்தா அது ஒரு பலம். சிலருக்கு அரசு பலம் இருக்கும், அரசியல் பலம் இருக்கும். சில பேருக்கு பண பலம் இருக்கும். இப்படி தெய்வ பலங்கள் இப்படிலாம் பலங்கள் பல்வேறாக ஒவ்வொரு மனிதனுக்கு அமைப்புகள் இருக்குது. ஆனா அந்த ஸ்பேஸோட பலம் என்பது அது மிக மிக உயர்ந்த ஒரு பலம். அந்த அம்பலத்தில் இறைவன் நடப்புடுகிறார். அந்த இறைவனுடைய பலம் எப்படிப்பட்ட பலமாக இருக்கும்? எல்லாத்தையும் தாங்குகின்றது அப்படின்னா அது அந்த ஸ்பேஸ் எவ்வளவு பலமானதாக இருக்க வேண்டும். இதை நம்ம யூகித்து அறியணும். இந்த பூமி தண்ணி எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கட்டடங்கள் வீடுகள் எல்லாம் சேர்ந்து அந்தரத்துல தானே தொங்குது. அந்தரத்துல இருக்கிறத ஏதோ ஒண்ணு தாங்கி கொண்டு இருக்கணும் இல்லையா? அது போல இங்க
அம்பலத்தே நடம்புரியும் எனது தனித்தலைவர் அன்புடன் உளங்கலந்தே அருட்பெரும் ஜோதியினால் தம் பலத்தை பெரும்போகம் தந்திடுவார். அந்த பலம் வந்து வள்ளல் பெருமானுக்கும் கொடுப்பார், கொடுத்திருக்கிறார். அதனால எம்பலம் எனத் தொழுது ஏத்தினோர்க்கு அம்பலத்து ஆடோசை அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல இருக்கும். தன்னுடைய பலத்தை வள்ளல் பெருமானுக்கு அவர் கொடுக்கிறார். பெரும்போகம் தந்திடும். பெரும் போகம்னால் இன்பம். இதுதான் சத்தியம். சத்தியம் அதனால் சார்ந்தவர் தாம் இருக்க எம்பலத்தை மலரணையை புனைக. இப்படி சத்தியம் பண்டி சொல்வதனால் சத்தியம் சத்தியம் அதனால் சார்ந்தவர் தம் இருக்க. அருட்பெருஞ்சோதி உள்ளத்தில் சார்ந்தால் தாம் இருக்க எம்பலத்தை மலரணையை புனைக. அவருடைய பலத்தை வந்து சூட்டிக் கொள்ளுது என பலக்கால் எம்புகின்றார். இவள் அளவில் இசைந்தது நுமதருளாம் செம்பலத்தை உருதரணும் வாய்மலர். இப்படி உன்னுடைய பலத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறனே, இசைந்தது நும் அருளாம் செம்பலத்தை உரு தருணம் எப்பொழுது கொடுக்க போறாரு, இறைவனுடைய பலத்தை எப்பொழுது நமக்கு தரப்போறாரு என்பதை நாம் வந்து இறைவன்கிட்ட கேட்கிறார். வாய் மலர வேண்டும். சிற்சபை பொற்சபை ஓங்கி திகழ் பெரிய துறை. சிற்சபையாகவும் பொற்சபையாகவும் விளங்குகின்ற ஓங்கி உயர்ந்து இருக்கின்ற திகழ் பெரிய துறையிடத்தில் வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய பலத்தை கேட்கின்றார். சொல்லு, எப்ப எனக்கு நீ கொடுப்ப, உன்னோட பலத்தை எப்ப கொடுப்பன்னு கேட்கிறார். சில இடத்துல அருளை கொடுக்கணுன்றாரு, சில இடத்துல அமுதத்தை கொடுக்கணுன்றாரு. இப்படி பல வேண்டுதல்கள்ல இது ஒரு வேண்டுதல்களாக இறைவன் வந்து எனக்கு உரைக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இந்த 10 பாடல்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பலம். அதனால்தான் அகவல் எம்பலம் எனத் தொழுது ஏத்தினோர்க்கு அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த பாடல்ல வந்து இருக்கு. இப்ப நம்ம பலம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் பலம் வந்து மனித வர்க்கத்துக்கு எல்லாம் குறைஞ்சு போயிடும். டீனேஜ்ல இருக்கிற அந்த வேகம், அந்த பலம் எல்லாம் இருக்காது. அதனால எவ்வளவுதான் நம்ம வந்து சத்து உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் வயது கூட 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 பலம் எல்லாம் குறைந்து போயிடும். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருட்பெரும் ஜோதினர். அது எப்போதும் ஊக்கம் இருக்கும். என்டோஸ்டேட்டிக்னு சொல்றது. ஸோ அந்த இது குன்றுமா குறையுமா அப்படின்னா எந்த அளவும் குறையாத அளவுக்கு எப்பொழுதுமே அது வந்து நிறைந்து பூரணமாக இருக்கும். எவ்வளோ பாவிச்சாலும் அந்த பலம் வந்து சற்றும் குறையாது. அதுதான் எம்பலம் அப்படின்னு சொல்றது. அருட்பெருஞ்சோதியுடைய பலத்தை பெறுவதுதான் நம்மளுடைய உண்மையான பலம். மத்த பலம் எல்லாம் வந்து நிலையற்றது. இப்ப பராபரையில் உள்ள பலம் கூட பாருங்க நிலையற்றதா போயிடுச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பலம் இருக்கும். அப்புறம் அந்த பலம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுனாக்க அவங்களுக்கும் மரணம் வரும். அதனால லட்சியம் என்பது எதுல வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைவதிலேயே நமக்கு லட்சியம் இருக்க வேண்டும் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் இது. இதுதான் இந்த தலைவியாக இருந்து, பாங்கியாக இருந்து இறைவிகிட்ட உரை செய்கின்றதும், வேண்டுகின்றதுமாக இந்த பாடல் வந்து பெருமான் அமைத்திருந்தார். அடுத்து 77வது அதிகாரத்துல தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல். தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல். இங்கே தலைவியாக இவர் இருக்கிறாரு, தலைவனாக இறைவன் இருக்கிறாரு. தாய் என்பது அருட்பெருஞ்சோதி தாய்க்கு வந்து உரைத்தல். அன்னப்பாற்பால் அழகாம் நிலையூடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். அன்னப்பாற்பால் அழகாம் நிலை ஊடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். யாரை குறிக்குது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்குது. அவர் வந்து அம்பலத்தை எல்லாம் செய்திருக்கார். பற்பல வெளிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அருட்பெருஞ்சோதி அழகர். உன்னப்பார் தென்னுயிர் தோழி நானும் சூதாடுகின்ற அச்சுழலில் வந்தே உன்னைப்பார் துண்ணுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே.
அதாவது உன்னை பார்த்து என்னுயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சுழலிலே வந்தே உன்னை பார்த்துன்னுள்ளே என்னை பாராதே ஊராடித் தோடி உழல்கின்றாய் பெண்ணே. இது இறைவன் சொல்லுவது போல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ உன்னை பார்த்து என் உயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சுழலிலே வந்து உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்து உழல்கின்ற பெண்ணே. அப்படின்னா இப்ப உலக நடையில உள்ள மக்கள் எல்லாம் செல்ஃப யாரும் பார்ப்பது இல்லை. செல்ஃபை தேடுவதும் இல்லை. எல்லாம் புறத்துல தான் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. புறத்துல தான் தெய்வங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய, இந்த உயிர் நமக்குள்ளே உயிருக்குள்ள இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம தேடுவது இல்லை. அதான் ஊரை தேடி உழல்கின்ற பெண்ணின். வெளியில தான் ஊர் என்பது எல்லாம் புறத்துல தான் இறைவனை தேடுகின்றார்களே ஒழிய, உள்ளுக்குள்ள தேடுவது இல்லை. இததான் சிவவாக்கியர் அழகா சொன்னாரு. எண்ணிலே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்ததொன்றை யான் உணர்ந்து கொண்டபின், எண்ணிலே இருந்ததொன்றை யாவர் காண வல்லிரோ, எண்ணிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்று சிவவாக்கியர் சொன்னார். அவர் அடைந்த நிலை பராபர நிலை. ஆக ஊரை பார்த்து ஒழுகின்ற பெண்ணே என்று வள்ளலாரை பெண்ணாக நினைத்து சொல்றார். என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. ஆக தாயிட்ட சொல்லுவது என்னை பார் என்கின்றார். என்னை பார், உன்னுள் என்னை பாரு அப்படின்னு சொல்றாராம் இறைவன். என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா அப்படின்னு இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யாரை பார்ப்பது, எங்கே பார்ப்பது என்பது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் வேதும் அறியாதடி ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. வெளியில தேடி போறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, உள்ளுக்கு தேடணும். ஆக உள்ளுக்கு தேடினாக்க இறைவனை காணலாம். வள்ளல் பெருமான் அகத்தை தேடி அகத்துக்குள்ள இறைவனை கண்டார். அதான் சபை என துலம் என தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பூச நட்சத்திரம் வந்தாக்க எல்லாரும் வெளியில புறத்துல தான் போய் அந்த ஜோதி தரிசனம் பார்க்கிறாங்க. அது அகத்தல் பார்ப்பதற்குரிய வேலைகளை அறிந்து விஷயங்களை தெரிந்து அருளை பெற்றால் உள்ளுக்கு நம்ம இறைவனை காணலாம். அது பாவக முகத்தானந்த நாட்டில், அது பாவக முகத்தானந்த நாட்டில், அந்த நாடுன்னு சொல்லக்கூடியது சிவநாடு, ஒளி நாடு. அது எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா ஆனந்தமான ஒரு நாடு. அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். அங்கே இறைவன் ஒரு உலகத்தை படைத்து வைத்திருக்கான். சொர்க்க லோகம்னு சொல்லலாம், சிவலோகம்னு சொல்லலாம், ஆனந்த உலகம் அப்படின்னு சொன்ன ஆனந்த நாட்டுக்கோர் அதிபதினு கூட வள்ளல் பெருமான் இறைவனை பாடுவார். ஆக அம்பலம் செய்து நின்றாடும் அழக விருபாவ முகத்தொழியும், இது பாவக முகத்தோழியும் நானும் மெய்ப்பாவனை செய்யும் வேளையிலே பொது பாவனை செய்ய போகாதே பெண்ணே, பொய் பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ. இது பாவம் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. அதாவது பாவகம் என்பது நினைவு. அதாவது புறத்துல நினைக்கிற பாவம் ஒன்று இருக்குது, அகத்துக்குள் நினைக்கின்ற பாவகம். அது விது பாவக முகத்தொழியும் நானும் மெய் பாவனை செய்யும் வேலையில், மெய் பாவனை என்பது உண்மையான பாவனை, இன்டர்னல். பொது பாவனை செய்ய போகாதே, பொதுவாக எல்லாரும் காமனா உள்ளது செய்ய போகாதே பெண்ணே, பொய் பாவனை செய்து கைப்பானேன். பொய் பாவனையில அது கிடைக்கக்கூடியதில்லை, அது நமக்கு எட்டக்கூடியதல்ல. இது பாவம் என்கின்றார். நீ புறத்துல பாவனை செய்வது அது பிரயோஜனம் இல்லை, அகத்துக்குள்ள பாவனை என்கின்றார். என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா அப்படின்னு இந்த இடத்துல பாவனைன்னு சொல்றது. பாவனை என்பது நம்ம கண்களை மூடி உள்ளுக்குள்ளே நம்ம இதை நினைக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள விஷயங்கள். புற பாவனைகள்ல புறத்துல பார்த்து நம்மலாம்
இறைவனை வந்து சிலை வடிவமாக வச்சு புற பாவனைகள் தான் எல்லாம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கும். விஷயம் உணர்ந்தவங்கலாம் என்ன செய்வாங்க? அகபாவனை செய்வாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ண மூடிட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து சிந்தனையை செலுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒன்று பொது பாவனை, இன்னொன்னு வந்து விது பாவனை அப்படின்னு சொல்றாரு. உள் பாவனை, இன்னொன்னு வெளி பாவனை. இததான் இன்னொரு வகையில சொல்லப் போனாக்கா நினைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்ல. இத வந்து இன்னொன்னு தியானம் என்று கூட சொல்லுவாங்க. வெளிமுக தியானம், உள்முக தியானம் அப்படின்னு. ஆக பாவனை அப்படின்றதே நினைவு தான். அடுத்த பாடல்ல அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டிங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர். அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையன்னு சொல்ற இல்லையா? காதல் என்பது அன்பு. இறைவன் பால் என்ன வைக்க வேண்டும்னா இறைவன் பால் அன்பு வைக்க வேண்டும். உயிர்கள் பால் என்ன வைக்க வேண்டும்னா உயிர்கள் பால் இரக்கம் காட்ட வேண்டும். ஸோ இதுதான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்று சொல்வார். ஆக அறம் காதல் செய்தேனே ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதி ஆடும் அழகர். யாரெல்லாம் இறைவன் பால் காதல் கொள்கின்றார்களோ அன்பு கொள்கின்றார்களோ இறைவன் அவர்களை வந்து ஆண்டு கொள்வார் என்பது நடைமுறை சட்டம். ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் ஒரு சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது உறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணி. உறங்காத வண்ணம் இறைவன் வந்து உறங்குவதில்லை. ஆக உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி, அப்ப எப்பொழுதுமே தூங்காமல் எப்போதும் நம்ம நினைவாகவே இருந்து அன்பு கொண்டு இறைவனை வந்து பாட வேண்டும். அது பாடுவது இறைவன் வந்து கூடுவதற்கு உரிய ஒரு மரபு மார்க்கம். பாடுகின்ற உள்ளத்தே கூடுகின்ற குருவே அப்படின்னு சொல்லுவார். ஆக இறைவனை வந்து பாட வேண்டும். ஞானசம்பந்தர் கூட ஒவ்வொரு 10 பாடல் எழுதி இறைவனை பக்தியோடு பாடுங்க அப்படின்னு கூட குறிப்பிட்டிருப்பார். புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே. அறங்காதல் என்பது அன்பு, உள்ளுக்குள்ள அன்பு. புறங்காதல் என்பது சாதாரண உலக நடை. புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே, பொற்கம்பம் ஏறினை சொர்க்கம் அங்கப்பால். பொற்கம்பம் என்பது திருவடி. திருவடியில ஏறினால் சொர்க்கம் அங்கப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி, என் கை பிடிக்கின்றார் என்னடி. அந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பெருவழிக்கு போயிட்டாக்க அங்கே திருப்பி மீண்டும் இறங்க முடியுமானா இறங்க முடியாது. அதான் ஏறாத நிலையில் ஏறாத நிலை அது. இதுவரையில யாருக்கும் கிட்டாத இடையில ஏறிட்டோமாக்க திருப்பி இறங்க முடியாது, இறங்க மாட்டோம். மற்ற வெளிகள்ல இருந்தாக்க எல்லாமே மீண்டும் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு. அதனாலதான் சன்மார்க்க ஒண்டி தான் மேலேறும் வீதி, மற்ற வீதிகள் எல்லாம் கீழ்ச்செல்லும் வீதி அப்படின்னு சொல்றாரு. இறங்காதே என்கின்ற. அதனால பொற்கம்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்து ஏறிட்டாக்க பொற்கம்பம் என்பது பொன் உலகம் அப்படின்னு எடுத்துக்கணும். என்னடி எம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி. அந்நாள் வந்தென்றனை ஆண்டருள் செய்த ஐயர். அந்நாள்னா ஆரம்பத்துல கருவிலேயே அவர் வந்து கலந்து கொண்டாரு. 9 வயசுல வந்து கலந்து கொண்டாரு. அமுதர் என் அன்பர் அழகர் நன்னாள் கழிக்கின்ற நங்கையோரோடு நாம் அம்பலம் பாடி நன்னுறும் போது பின்னால் என்று எண்ணி பிதற்றாதே பெண்ணே, பேரரு ஜோதி பெருமணம் செய்னால் இந்நாளே என்கின்றார். அதாவது எப்ப இறைவன் வந்து நம்ம கூட கலந்து கொண்டு இருப்பாரு, பிதற்றி கொண்டு இருக்காத பெண்ணே என்று சொல்றாரு. பின்னால் என்று எண்ணி பிதற்றாது. இப்ப வரமாட்டாரோ அப்புறம் வருவாரோ அப்படின்னு சொல்லி நீ பிதற்றி கொண்டு இருக்காத. பேரரு ஜோதி பெருமணம் செய்னால் இந்நாளே என்றார். ஏன்னா இதுக்கு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த அருள் யாருக்குமே வந்து ஆட்கொள்ளவில்லை. அப்ப 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் இந்த அருள் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டது வள்ளலார் மூலமாக. ஆக அது தொடங்கி இனிமேல் இந்த அருளை பெறுவதற்கு யாருக்கும் வந்து தடை இல்லை. தெரிஞ்சவங்க இந்த அருளை பெறுவதற்கு முயற்சி செய்தால் அந்த எந்த நாள் என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் 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 இன்றேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வழிபட நமக்கு வந்து அருள் வந்து சேர்த்து கொண்டே வரும்
இறைவனுடைய கருணை நமக்கு கிடைத்து கொண்டே வரும். அதனால்தான் இந்த அருள் என்னாலும் நீ நினைக்காத, இன்னாலே என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா அப்படின்னு வள்ளல் பெருமான் தாய்கிட்ட சொல்வது போல இறைவனை இங்கே குறிப்பிடுகிறார். தப்பொதுவார் உளம் சார்ந்திட உண்ணார். தப்போதுவார் உளம் சார்ந்திட உண்ணார் சத்தியர் உத்தமர் நித்தமனார் ஒப்போத ஒண்ணாத மெய் போதமன்றி உண்மையைப் பாடி நான் அண்மையில் நின்றேன். தப்போதுவார் உளம் சார்ந்திட உண்ணார், அதாவது இறைவன் உள்ளத்தில் சார்ந்திட வேண்டும் என்பது பல பேருக்கு அந்த யோகம், இது யோகம், உள்ளத்தில் சார்வது என்பது யோகம். யோக பூஜைகள் செய்வது மிக குறைவு. சத்தியர் உத்தமர் என்று சொல்வதெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் நித்தியமானவர், என்றும் இருக்கக்கூடிய இறைவன், என்றும் இருக்கக்கூடிய ஒளி, என்றும் இருக்கக்கூடிய ஒளி. ஒப்போத ஒண்ணாத மெய்ப்போத மன்றில் உண்மையை பாடி நான் அண்மையில் நின்றேன். உண்மையாக இருக்கின்ற திருவருளை பாடி அவர் நெருங்கி நின்றார். அண்மை என்பது நெருக்கமாக நின்றேன், கலந்து நின்றேன் என்று பொருள்படும். அப்போது என்று எண்ணி அயன்றிடேல் பெண்ணே, அப்போது என்று எண்ணி அயன்சோர்வடையாத பெண்ணே, அன்புடை நின்னையாம் இன்புற கூடல் இப்போதே என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி. உன்னை நான் கூடுவது எப்போது என்று நீ நினைத்து கொண்டிருக்காத, இப்போதே நான் உன்னோடு கூடுகின்றேன் என்று சொல்வது போல தாய்கிட்ட இறைவன் இப்பொழுதே என்னோட கூடுவதாக சொல்லுகின்றார் அம்மா அப்படின்னு சொல்லி என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார். மெய்க்குலம் போற்ற விளங்கும் மணாளர். குலம் என்பது இப்ப திருமூலர் தேவர் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவென்று பராபர நிலையை குறிப்பிட்டிருப்பார். மனித குலம் வேறு, தெய்வ குலம் வேறு. அந்த தெய்வத்துக்குள்ள இன்னொரு தெய்வம் மெய்க்குலம், என்றும் அழியாத குலம். அது மெய்க்குலம் போற்ற விளங்கும் மணாளர், வித்தகர் அம்பலம் மேவும் அழகர். அருட்பெருஞ்சோதியை மெய்க்குலங்கள் எல்லாம் போற்றுகின்ற மணவாளனாக இருக்கின்றார். இக்குல மாதரும் யானும் என் நாதர் இன்னருள் ஆடல்கள் பண்ணுறும் போது பொய்க்குலம் பேசி புலம்பாதே பெண்ணே. 2 குலம் இருக்கு இல்லையா, ஒன்று மெய்க்குலம், இன்னொன்னு பொய்க்குலம். இக்குல மாதரும் யானும் என் நாதர் இன்னருள் ஆடல்கள் பண்ணும் போது, இறைவனை பாடி மகிழும் பொழுது பொய்க்குலம் பேசுதல என்ன பயன் இருக்குது? பொய்க்குலம் பேசி புலம்பக்கூடாது. பெண்ணே பூரண நோக்கம் பொருந்தினை, நீதான் எக்குலம் என்கின்றது என்னடியம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மா. எக்குலம் அப்படின்னு கேட்கிறார். எக்குலம் என்கின்றார். நீ எந்த குலத்தைச் சேர்ந்தது? மனித குலமா, பொய்க்குலமா, அல்லது மெய்க்குலமா அப்படின்னு கேட்கிறாரு இறைவன், என்னை கேட்கிறாரு அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றாரு. வெம்மத செஞ்சிடை மேவுரார் உண்ணார் வெம்பல மாற்று என் அம்பலவாணர் வெம்மத நெஞ்சிடை மேவுரார் உண்ணார். மத நெறிகள்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கிட்டாத, எண்ண முடியாத, பார்க்க முடியாத, அடைய முடியாத அம்பலவாணர், மாற்று என் அம்பலவாணர் சம்மதமாமடவார்களும் நானும் தத்துவம் பேசிக்கொண்டு கொத்துரும்போது, தத்துவங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இம்மதம் பேசி இறங்காத பெண்ணே, நீ மதங்கள் எல்லாம் பேசி பேசி உன்னுடைய காலத்தை நீ வீணடித்து கொண்டு இறந்து போகாத. ஏகசிவ யோகத்தை ஏதினை நீதான் எம்மதம் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. இப்படி மதங்களுக்கெல்லாம் உட்படாத ஒன்று இது. சமயம் மதம் எல்லாம், சாதியும் மதமும் சமயமும் கடந்ததுதான் அருட்பெரும் ஜோதியோட. ஆக இப்ப காலம் மத தெய்வங்கள் எல்லாம் வழிபட்ட ஒரு காலம், சமய தெய்வங்களை வழிபட்ட காலம் கடந்து சமய மதம் கடந்த தெய்வத்தை வழிபட்டு உயிரின்ற காலம் பிறந்துருச்சு 19ஆம் நூற்றாண்டு. அதான் ஏவ சிவயோகத்தை ஏதினை நீதான் எம்மதம் என்கின்றார் என்னடியம்மா, என் கை பிடிக்கிட்டார் என்னடியம்மா. ஆக இது மதம் கடந்தது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்.
பாரொடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம்பலத்தார் சொல் சிற்றம்பலத்தார். இப்ப இந்த உலகத்தை எல்லாம் யாரு படைத்தது என்ற ஒரு கேள்விக்கு இதுல ஒரு நல்ல பதில் இருக்கு. பாரோடு விண்ணும் படைத்த பண்பாளர். இப்ப குரானை படிச்சாக்க அதுல வந்து என்ன, யார் உலகத்தை படைத்ததுன்னாக்கா அல்லாஹ் உலகத்தை படைத்தார்னு இருக்கும். அது மாதிரி கிறிஸ்துவ வேதங்களை படித்தாக்கா கர்த்தர் உலகத்தை படைத்தார் அப்படின்னு இருக்கும். இப்படி விஷ்ணு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சாக்க விஷ்ணு தான் உலகத்தை படைத்தார், பிரம்ம சாஸ்திரம் படித்தா பிரம்மா தான் உலகத்தை படைத்தார் அப்படின்லாம் இருக்கும். ஆனா இந்த சன்மார்க்க நூலை நாம் படிக்கும் போது இங்க பாருங்க, பாரோடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம்பலத்தார் சொல் சிற்றம்பலத்தார். இங்க அருப்பெருஞ்சோதியை குறிப்பிடுகின்றார். இவர் தான் உண்மையிலே எல்லா உலகத்தையும் படைத்தவர், இவராக தான் இருக்கிறோம். ஏன்னா அகவல்ல நிறைய சான்றுகள் படைப்பை பற்றிலாம் அதுல வந்து நிறைய இருக்குது. வாரிடு கொங்கையார் மங்கையரோடு நன்றகம் பாடி மகிழ்கின்ற போது ஏருடம்பென்றெண்ணாதே நீ பெண்ணே எம்முடன் புனை இணைந்து இங்கமைக்கே ஈருடம்பென்கின்றார் என்னடியம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடியம் ஏருடம்பொன்றென என்னல் நீ பெண்ணே எம்முடம் புனை இணைந்திங்கே அமைக்க ஈருடம்பு என்கின்றார் என்னடியம்மா. அதாவது கலந்தண்ணிய வந்து ஈருடம்பாக இருக்கக்கூடியது ஓருடம்பாக ஆயிடும். ரெண்டு பேரும் ஒரு உடம்பாக ஆயிரும். முதல்ல வந்து ஈருடம்பாக இருக்கின்றது, நீ இன்னும் ஓருடம்பாக ஆகலையே என்னடியம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மா. அதனால ஏருடம்பென்றென்ற என்னை என்ன நீ பெண்ணே, ஓர் உடம்பு என்று நீ நினைக்காத, கலக்கும் பொழுதுதான் ரெண்டு உடம்பும் ஓர் உடம்பாக இருக்கும். இல்லைன்னா ஈருடம்பாக இருப்பதுதான் எப்போதுமே டுவெல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டுவெல்டி ஒன்னஸ் அப்படின்றது ஒருமையை பற்றும். இறைவனோட அருள் கலக்கும் போது நம்மளுடைய உடம்பு வந்து ஒருமை கூட்ட நிலைக்கு ஆட்பட்டுவிடும். இருமையாக இருக்கின்றது ஒருமை பெற்றுவிடும். மரப்பற்ற நெஞ்சிலே வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்றறுத்தவர் வாழ்த்தும் மணாளர். மரப்பற்ற நெஞ்சில் யாரெல்லாம் இறைவனை மறக்காமல் மனதில் நினைத்து கொண்டு வாழ்கின்றார்களோ மலப்பற்றறுத்தல் வாழ்த்தும் மணாளர். யாருக்கெல்லாம் மும்மலம் அற்றவர்கள் வாழ்த்துகின்ற மணாளர் அருப்பெருஞ்சோதியை குறிப்பிடுகின்றார். மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்றறுத்தர் வாழ்த்தும் மணாளர். ஞானிகளெல்லாம் வாழ்த்துகின்ற கடவுளாக அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார். சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது, சிறப்பான மங்கையர்கோடு இறைவனை பாடி மகிழும் தருணத்தில் சிற்றம்பலத்தில் இருக்கின்ற இறைவனை பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்றத் தொடங்காதே பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடியான். இப்ப பற்று நீக்கணும்ன்ற ஒரு கொள்கை பல பேர்கிட்ட வந்து இருக்கும். பற்று இருந்தாக்க கடவுளை அடைய முடியாது, பற்று நீக்கணும். அது புறப்பற்றை நீக்குவதனால் மட்டும் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. எந்த பற்றை நீங்க புறப்பற்ற அகற்ற தொடங்காதீங்க. எடுத்தடுப்புல நீ புறப்பற்றை எல்லாம் வீக்கிறாது. இப்ப மனைவி மக்களோட இருக்கலாம், நம்ம அதெல்லாம் துறக்க முடியுமா? அவங்களுக்குள்ள கடமைகள்லாம் செய்ய வேண்டும் இல்லையா? அதான் புறப்பற்ற அகற்ற தொடங்காதே. நீ எடுத்தனே தொடங்காத, அதெல்லாம் விட்டுடாத. அவங்களோட இரு, செய்ய வேண்டியெல்லாம் செய்து கொண்டு உன் சிந்தனையும் மற்ற செயல்கள் எல்லாம் அருளை பெறுவதற்குரிய நோக்கத்தோடு இரு. புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது. புலை என்றால் உடம்பு, அகப்பற்றை அறுத்தாய். புலை அகப்பற்றை அறுக்கும். அகப்பற்று வந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசைன்னு இருக்கும். இந்த பற்றுகளெல்லாம் அறுப்பது அருளை கொண்டுதான் அறுக்க வேண்டும். வைராக்கியத்தால் நம்ம விளைக்கிறதுனால ஒன்றும் காரியப்பட போறதில்லை. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து புறப்பற்றையெல்லாம் வந்து நீக்கிட்டு சன்னியாசியெல்லாம் போய் கூட கடவுள் நிலை அடையாமல் போனவங்க கோடிக்கணக்கானவர். இதைத்தான் ஒரு சித்தர் சொல்வாரு, சன்னியாசி ஆனவர்கள் மூடர் உண்டு, சம்சாரம் செய்பவர்கள் ஞானி உண்டுன்னு சொல்லு. அதனால பற்று என்று சொல்லக்கூடிய நமக்கு வந்து அகப்பற்றை வந்து அறுக்கணும். அது வந்து அருளை கொண்டு அறுக்கும். அகப்பற்றை அறுக்கும் பொழுதுதான்
இறப்பற்றது என்கின்றார். இறப்பற்ற நிலை நமக்கு கைகூடும் என்கின்றார். என்னடியம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மான்னு தாய்கிட்ட சொல்றார். ஆறெனும் அந்தங்கள் ஆகி அன்றாகும் அம்பலத்தாடுசை ஆனந்த சித்தர். ஆறெனும் அந்தங்கள். மொத்தம் எத்தனை அந்தங்கள்? 6 அந்தங்கள். சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய 6 அந்தங்கள் ஆகி அந்த 6 அந்தத்துக்கும் அப்பாலாகும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் அம்பலத்து ஆடல்சை ஆனந்த சித்தர். இறைவனுக்கு சித்தர் என்ற பெயரும் உண்டு. தேரறிவாகி சிவா அனுபவத்தை தேரறிவாகி சிவா அனுபவத்தை 12 அறிவு கொண்டு எல்லா அறிவையும் தாங்கியிருக்கின்ற பெரிய அறிவாகி சிவான அனுபவத்தை, சிவ அனுபவம், ஒளி அனுபவம் சொல்றது. சின்மயன் சின்மயமாய், சின்மயம் என்று மலம் அற்ற நிலைக்கு சின்மயம் என்று பொருள். நான் திளைக்கின்ற போது, அதாவது அந்த இன்பத்தில் நான் சிவ அனுபவத்தில் திளைக்கின்ற போது, மாறகள் வாழ்வினில் வாழ்கின்ற பெண்ணே வல்லவள் நீயும் இம்மாநில மேலே ஏறினே என்கின்றார். எப்பொழுது இந்த நிலையை அடைகின்றோமோ, இந்த வாழ்வை பெறுகின்றோமோ, இந்த இன்பத்தை அனுபவிக்கின்றோமோ, அதாவது சிவ அனுபவத்தை, வல்லவள் நீயே இம்மாநிலை மேலே ஏறினே. இந்த வள்ளலார் சொல்லுகின்ற ஏறா நிலைமிசைன்னு சொன்னாங்களா, அந்த நிலைமிசை ஏறினே என்கின்றார். என்னடியம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடியம்மா. ஆக நிலை சன்மார்க்கத்துக்குன்னு ஒரு தனி நிலை உண்டு. சித்தர்கள் அடைந்த நிலை பராபர நிலை. வள்ளல் பெருமான் அடைந்தது பெரும் சுகவெளியது. இது ஒரு தனி நிலை. அதனால்தான் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அர்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். ஏறா நிலைமிசை ஏற்றியந்தனுக்கு 6 கடத்தியது அருட்பெரும் ஜோதி. ஆக இந்த நிலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மற்ற இறைவர்களால் இது முடியாது என்பதைத்தான் தற்சுதந்திரமின்மை என்ற ஒரு தலைப்புல சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதின்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை. இது 164வது பாடலாக. மற்ற இறைவர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. இந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படும். மற்ற நிலைகளுக்கு அவங்க கொண்டு போவாங்க, சேர்த்து வைப்பாங்களே ஒழிய சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நித்திய வாழ்வுக்கு அது வித்தாக அமையாது. அதனால்தான் வள்ளலார் சமய மதங்கள் எல்லாம் வேண்டாம், பிறப்பை ஒழிக்கணும்னு ஆசைப்பட்ட சன்மார்க்கத்துக்கு வாங்கன்னு. ஆடாதி சற்றும் அசையாதி வேறொன்றை நாடாதி பொய்யுலகையெல்லாம் நம்பாதீர்ங்க. சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அடிப்படையில தான் பெருமான் இதெல்லாம் ஒரு சம்பாஷணை மாதிரி, ஒரு இறைவன்கிட்ட பேசுவது போலவும் தாய்கிட்ட பேசுவது போலவும் இவர் பெண்பாளாக இருந்து சக்தியாக இருந்து பேசுவது போலவும் இந்த மாதிரி சில சம்பாஷணைகள் வாயிலாக சில உண்மைகளை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த 10 பாடல்கள்ல நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதே போலதான் இந்த தலைவி என்ற வருந்துதல் அந்த பாடலும் ஏறக்குறைய இப்படிதான் அது சொல்லியிருப்பாரு. பருவமில்லா குறையாலோ பகுதி வகையாலோ பழக்கமில்லாயினாலோ படிற்று வினையாலோ இருவகை மாயையிலோ ஆணவத்தினாலோ என்னாலோ பிறராலோ எதனாலோ அறியேன் சருவல் ஒளிந்தென் மனமாம் பாங்கி பகையான. இங்கே பாங்கி என்பது மனதை குறிக்கும். என் மனமாம் பாங்கின்னு சொல்வது. ஆக பாங்கி பகைத்துக் கொள்ளுது, மனம் பகைத்துக் கொள்ளுது. ஏன்னா இவர் அருளை தேடி போறாரு, மாயையாக இருக்கின்ற இந்த பாங்கி பகையாயிடுது. தனித்த பறை எனும் வளர்த்த தாயும் முகம் பாரா. பறை என்பதும் நம்மளை ஒரு மனிதன் வளருவதற்கு பறை பரம்பரம் எல்லாம் முக்கிய பங்குகள் வைக்குது.
எப்படி ஒரு லிவர் வந்து ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து 500க்கு மேற்பட்ட வேலைகளை செய்யுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல இந்த பறை, பரம்பரம்லாம் வந்து நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கு வந்து முக்கிய பங்குகள் வந்து வகிக்குது. அதான் தனித்த பறை எனும் வளர்த்த தாயும் முகம் பாரல். இந்த இந்த பாடி வளர்றதுக்கு வந்து பறை என்ற ஒரு ஒலியினுடைய அ அ பங்கு வந்து முக்கிய பங்காக இருக்கும். நிறுவமட பெண்கள் எல்லாம் வலது ஒலிக்கின்றார். நிபுணர் எங்க நடராஜன் நினைவை அறிந்தில. நிபுணராக இருக்கக்கூடிய நடராஜர் அவரு என்ன நினைக்கிறாருன்னு ஒண்ணும் தெரியலையே! அப்படின்னு சொல்லி இது ஒரு புலம்பலாக இந்த பாடல் தோழிகிட்ட கேட்பது போல, பாங்கியினுடைய நிலைமைய பற்றி சொல்றாரு. அதாவது மனது வந்து எப்படிலாம் நினைக்குது? அ என்னை என்னை உருவாக்கிய இந்த பறையும், பரம்பரமும் அ அதுவும் வந்து என்னை கண்டுக்காம இருக்குது. அடப்பெண்கள் எல்லாம் அழகு பெண்கள் எல்லாம் வழுது கொலிக்கின்ற எல்லாமே வந்து வம்பு பேசுறாங்க. நிபுணலிங்க நடராயன் என்னை அறிந்தில்லை. ஏன்னா நெறைய சக்தி வகைகள் நம்ம உடம்புல வந்து இருக்குது. அப்ப தனித்தனியா ஒவ்வொரு சக்தியா அவர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, இதெல்லாம் வந்து எனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கின்றதே அப்படின்னு சொல்றாரு. "அம்பலத்தே திருநடஞ்சை அடிமலர் என் முடிமேல் அணிந்திட முன் சில சொன்னி." அதாவது இது வந்து தீட்சைன்னு சொல்றது. தீட்சை என்பது வந்து பொருத்துவது. இறைவன் "பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம்" சொல்றாரு. ஸோ இறைவனுடைய திருவடியை வந்து நம்மளுடைய ஒளியை வந்து நம்மளுடைய புருவ மத்தியில வந்து இறைவன் பொருத்தணும். பொருத்துனா தான் இந்த பாடி சிஸ்டம் வந்து வேற ஒரு சிஸ்டத்துக்கு வந்து இயங்கும். அதாவது தத்துவங்களை எல்லாம் வந்து ஒளிமயமாக மாத்துகின்ற சிஸ்டம் தான் அந்த திருநடம் அப்படின்னு சொல்றது. ஆக இங்க வள்ளல் பெருமான் அதை குறிப்பிடுகின்றார். "அம்பலத்தே திருநடம் செய் அடி மலர் என் முடிமேல் அணிந்திட முன் சில சொன்னேன்." அதுக்கு முன்பு சில இதெல்லாம் வள்ளலார் வந்து இறைவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார். மனதுக்கு இறைவன்ட்ட சொல்றது வந்து மனதுக்கு தெரியும் இல்லையா? "அதனாலோ அன்றி எம்பலத்தே எம்மிறைவன் என்னை மனம் புரிவான் என்று சொன்னேன்." அந்த மனதுகிட்ட சொன்னேன், இந்த மாரி நான் வந்து இறைவனை வழிபடுறேன். இறைவன் வந்து என்னை மனம் புரிந்து கொள்வார் என்று இதுகிட்ட சொன்னேன். இதனாலோ, எதனாலோ அது ஏன் வம்பிசைத்தேன் என எனது பாங்கி பகையானான். மனம் வந்து எனக்கு பகையாயிடுச்சு, கோவிச்சுக்கிச்சு. ஏன்னா நான் அவரை வந்து மணக்க போறேன்னு சொன்னேனே, இது வந்து என்கிட்ட பகிச்சுக்கிச்சு. நான் என் கூடயே தானே இது இருக்குது. உண்மை இல்லல்ல, பொய் இல்லையா இது மனம். இந்த பொய்யான மகன் வந்து பகை கொண்டுருச்சு என்கிட்ட அப்படின்றாரு. "வளர்த்தெடுத்த தனித்தாயும் பகர்ந்து முகம் பாராள்." இதுவரையில என்னை வளர்ப்பதற்கு துணையாக இருந்த சக்திகளும், அதுவும் பகையாயிடுச்சு எனக்கு. நிம்பரம் நிம்ப மரக் கனியானார் மற்றையர்கள் எல்லாம் நிபுணர் எங்க நடராஜன் நினைவை அறிந்தேன். இறைவனுடைய நினைவு என்ன? இறைவன் என்ன செய்கின்றார்? எப்படி செய்கின்றார்? என்பதை நான் அறிந்திலனே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இயக்கம் வந்து சூட்சமமாக இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் இங்க வந்து நான் அறிந்தில, இறைவனோட நினைவு என்ன? அவருடைய எண்ணம் என்ன என்பதை நான் தெரியல. இருந்தபோதிலும் நான் அவரை வேண்டி, அவரை நான் மணப்பேன் என்று சொன்னதுனால, இதுங்கெல்லாம் என்கிட்ட பகைச்சுக்கிச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாடியில வந்து பல வகையான மற்ற மாயை சக்திகள்லாம் இருக்குது என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மாயை கழுங்கல் என்ற பாடல்ல கூட அத பற்றி பாடல்ல பெருமானும் சொல்லியிருப்பார். "கண்ணுறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கனவென்றி இல்லை" என்றேன். இது சும்மா இருக்கக்கூடாது. இவரு வந்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தூக்கமே வரல. அப்படியே நான் தூங்குனாலும் கணவரோடு கலக்கும் கனவு தான் எனக்கு வருது அப்படின்னு சொன்னேன். அதனாலோ தெரியல, எண்ணுறங்கா நிலைவில் அவர் இருக்கும் இடம் புகுவேன் என்று உரைத்தேன். எண்ணுறங்கா நிலையில் அவர் இருக்கும் இடம் எங்க இருக்குதோ, நான் அவரோட போய் போவேன்னு சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன், பெண்ணடங்காள் எனத் தோழி பேசி முகம் கடுத்தாள். மூஞ்ச தூக்கிக்கிச்சு, கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. "பெருந்தயவால் வளர்த்தவளும் வருந்தயாள் ஆனாள்." வருந்தயாளன் ஆளாவா. அதுவுமே வருத்தப்பட்டு கொண்டுச்சு. என்னை வளர்த்த தாய் கூட வருத்தப்பட்டுக்குச்சு. இதான் மாயை சக்திகள். "மண்ணடங்கா பழி கூறி மற்றவர்கள் இருந்தார்." மண் அடங்கா பழி கூறி. என்மேல் பழியெல்லாம் கூறி இருந்துச்சுங்க. வள்ளல் நடையாறு திருவுள்ளம் அறிந்திலனே.
இருப்பினும் அந்த இறைவனுடைய திருவுள்ளம் எது என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் செய் வல்ல துரை என் கணவர் என்றால் எனக்கும் ஒன்றும் நினைக்கும் ஒன்றோ என்று அதனாலோ இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன் என்று சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன் கல்லார் போல் என்னை முகம் கடுத்து நின்றால் பாங்கி. எல்லாம் செய் வல்ல துரை என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுடைய கணவர் என்றால் எனக்கும் ஒன்று நினக்கும் ஒன்றோ, எனக்கு ஒரு கடவுள் உனக்கு ஒரு கடவுளா என்று நான் அதுகிட்ட கேட்டேன். இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன். எனக்கு கிடைச்சதுன்னா நான் எனக்குன்னு வச்சுக்கல. நான் எல்லாருக்கும் என்னுடைய அருளை கொடுப்பேன். இறைவனுடைய அருளை நான் எல்லாருக்கும் தருவேன் என்று சொன்னேன். இதனால தெரியல. கல்லார் போல் என்னை முகம் கடுத்து நின்றாள். அந்த மனம் வந்து பாங்கின்னு சொல்லக்கூடிய அந்த மனம் வந்து என்கிட்ட கடுப்பாயிடுச்சு. கழித்தெடுத்த வளர்த்தவளும் கலந்தனன் அங்குடனே. என்னை இதுவரையில வளர்த்தெடுத்த தாயும் அந்த மனதோட சேர்ந்துக்குச்சு. செல்லாமை சில புகன்று சிரிக்கின்றார் மடவார். அதுங்களுக்கு வந்து செல்லாமை சில புகன்று சொல்லாமல் அல்லது கருத்து செல்லாமல் சில புகன்ற சிரிக்கின்ற மடவார். சித்த நடராஜர் சித்தம் அறிந்தது. இறைவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள இயலவில்லையே அப்படின்னு இந்த பாடல்ல வந்து சொல்றார். இச்சையெல்லாம் வல்ல துறை என்னை மனம் புரிந்தார். இச்சையெல்லாம் ஆசை உள்ள வல்லத்துறை என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்னை வந்து மனம் புரிந்து கொண்டார். மனம் புரிதல் என்பது உயிர்ல வந்து கலந்து கொள்வது. எடி என கிணை எவர் எடி என கிணை எவர் என்று அதனாலும் இறைவன் வந்து உள்ளுக்கு கலந்த பிறகு எனக்கு இணை யார் என்று நான் சொன்னேன். எச்சமய தேவையினும் இனி மதிக்க மாட்டேன் என்று சொன்னேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு வந்து கலந்து கொண்ட பிறகு நான் மற்ற சமய தெய்வங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். இதனாலோ எதனாலோ தெரியல நச்சு மரக்கனி போல் பாங்கி கசந்தால். பாங்கி என்று சொல்லக்கூடிய மனம் வந்து கசந்து போச்சான். கசப்பு கொண்டு விட்டால் கடுப்பெடுத்துச்சுன்னு சொல்றது. நயந்தெடுத்து வளர்த்தவளும் கயந்து தெடுப்புகன்றாள். கயந்தெடுப்பு புகன்றாள். இதுவரையில வளர்த்தவரும் மாயை உடம்ப வளர்த்துச்சு இல்லையா, அது ஒரு சக்தி. அந்த சக்தியும் வந்து கயந்து கடுப்பாயிடுச்சு. அச்சமிலால் இவள் என்றே அவர் உரைத்தார் மடவார். அண்ணல் நடராஜ திரு எண்ணம் அறிந்திலனி. அச்சமில்லால் இவள் என்றே அவர் உரைத்தார். இவளுக்கு வந்து அச்சம் என்பதே இல்லாமல் போயிடுச்சு என்று அவங்க எல்லாம் சொன்னாங்களாம். அண்ணல் நடராஜ திருவுள்ளம் ஏதும் அறிந்திலனி. இறைவனுடைய திருவுள்ளம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு இந்த புலம்பல். உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு சக்தியினுடைய இயல்புகள், சக்தியினுடைய இயக்கங்கள், இதெல்லாம் பெருமான் வந்து அனுபவத்துல, இதெல்லாம் அனுபவம்னு சொல்றது. வள்ளல் பெருமானுக்கு தான் இதெல்லாம் அனுபவமாக இருந்தது. வஞ்சமில்லா தலைவருக்கே மாலையிட்டேன் எல்லா வாழ்வும் என்றன் வாழ்வு என்று. அதனாலோ அன்றி எஞ்சலுரேன் மற்றவர் போல் இறந்து பிறந்து உழலேன் என்று சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன் அஞ்சு முகம் காட்டி நின்றால் பாங்கி என்னை வளர்த்த அன்னையும் அப்படியாக்கி என்னை முகம் பார. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னாக்க, வஞ்சமில்லா தலைவருக்கு, வஞ்சம் இல்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வந்து வஞ்சம் என்பது அதுகிட்ட இல்லாத ஒன்று. தூய ஜோதி இல்லையா, அதற்கு மாலையிட்டேன் எல்லா வாழ்வும் என்றன் வாழ்வென்றேன். எப்பொழுது நம்ம ஆதி ஆகின்றோமோ எல்லா வாழ்வும் நம்மளுடைய வாழ்வாக ஆயிடும். அப்படி வந்து சொல்லியிருக்கிறார். வாழ்வு என்றன் வாழ்வு என்றேன் மனதுகிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் ஒன்று எஞ்சலுரேன் மற்றவர் போல் இறந்து பிறந்து உழலேன் என்று சொன்னேன். மற்றவங்க மாதிரி நான் இறந்து இறந்து பிறந்து பிறந்து உழன்று கொண்டு இருக்க மாட்டேன் என்று மனதுகிட்ட சொன்னேன். சொன்னதுனால எதனாலோ தெரியல, அஞ்சு முகம் காட்டி நின்றாள், 5 முகங்களை காட்டி நின்றாலாம் பாங்கி. என்னை வளர்த்த அன்னையும் அப்படியாகி என்னை முகம் பார். இதுவரையில வளர்த்த தாய், துரோதாயி தாய் இருக்கையே, அதுவும் வந்து மூஞ்ச பார்க்கலையே, கோபம் கொண்டுருச்சான். நெஞ்சுரைத்த பெண்கள் எல்லாம் நீட்டி நகைக்கின்றார். இந்த உடம்புல இருக்கிற சக்திகள் எல்லாம் நகைக்கின்றதுதான். நிறுத்தர்
நடராஜ திருக்கருத்தை அறிந்திலன். இறைவனுடைய திருக்கருத்தை நான் அறிந்தில்லை. ஏன்னா இறைவன் வந்து இவருக்குள்ள புகுந்து இவரை வந்து ஒரு தன்னுடைய மகனாக ஆக்குறார். அப்ப இவருக்கு வந்து முழுமையாக தெரியல. என்ன நடக்க போகுது? என்ன என்ன ஆகப் போறோம்? எப்படி ஆகப் போறோன்றதெல்லாம் தெரியல. அதனால இறைவனுடைய கருத்த என்னால தெரிந்து கொள்ள முடியல அப்படின்றத ஆனா இதுங்கெல்லாம் என்கிட்ட கடுப்பாயிடுச்சு, கோவமா ஆயிருச்சு, முகம் தூக்கிக்கிச்சு என்றதெல்லாம் அவருக்கு வந்து அனுபவத்துல வந்து ஃபீல் பண்றாரு. மனதோடைய செயல்திறன், மனதோடைய இயக்கங்களைப் பற்றி புரிந்து கொண்டு, இறைவனுடைய இது இன்னும் எனக்கு வந்து புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்றத குறிப்பிடுறார். "அன்னமுலை அனைத்தனர் நான் ஆடும் அம்பலர் அடித்தேன் அருந்துகின்றேன்" என உரைத்தேன். இப்ப நம்பலாம் நேரம் ஆச்சுன்னா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அதுபோல இந்த மனம் வந்து சாப்பிடுறதுக்கு அழைக்குது. அன்னமுன அழைத்தனர். நான் ஆடும் அம்பலர் அடித்தேன் அருந்துகின்றேன். இப்ப இங்க என்ன சொல்றாரு வள்ளலார்? நான் அமுதம் உண்ணுகின்றேன்னு சொல்றாரு. நான் அமுதம் உண்றேன். எனக்கு சோறுலாம் வேணாம். நீ சாப்பிட கூப்பிடுற எனக்கு வேண்டாம். நான் இறைவனுடைய அமுதம் உண்ணுகின்றேன் என்று சொன்னேன். அதனால் வேண்டி என் உயிர் நாயகனோடு நான் அணையும் இடம் இங்கே என்று உரைத்தேன். இறைவனோடு நான் அணையக்கூடிய இடமே இங்கதான் அப்படின்னு சொன்னேன். இதனால எதனாலோ அறியேன். தன்வதிக்கொரு துணையாம் தோழி மனம் கசந்தாள். மனம் வந்து நொந்து போச்சு. மனம் வந்து கோபித்துக் கொண்டு கசந்து போயிடுச்சு. துணிந்தெடுத்து வளர்த்தவளும் சோர்ந்து முகம் ஆனாள். இதுவரையில வளர்த்த துரோதாயி தாய் என்று சொல்லக்கூடிய சக்தியும் முகம் வந்து வாடிப் போச்சு. இதுவரையில நம்ம இவன வளர்த்துக்கிட்டு இருந்தோமே, இப்ப வேற யாரோ வந்து இவர வளர்க்குறாங்களே, இவர வந்து உணவு குடுக்குறாங்களே, நம்ம அழைத்தாலும், கூப்பிட்டாலும் சாப்பிடாம வேற என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இது என்ன புதுமையா இருக்குன்னு சொல்லி, இந்த மனம், அந்த மனதை சார்ந்த மாய சக்திகள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக அது வந்து சிந்திக்குதாம். நென்னல் ஒத்த பெண்கள் எல்லாம் கூடி நகைக்கின்றார். இந்த உடம்புல இருக்கிற மற்ற மற்ற வகை சக்திகள் எல்லாம் வந்து நகைக்குதாம், சிரிக்குதுங்களாம். நிபுரங்கள் நடராஜன் நினைவை அறிந்திலனே. இறைவனுடைய நினைவு என்ன செய்யப் போறாரு, எப்படி செய்யப் போறாரு என்பதை நான் இன்னும் சரியாக முழுமையாக தெரிந்திருக்கவில்லையே அப்படின்றது. பொதுநடம் செய் திரைமுகத்தே தளதரென்றொளிரும் புன்னகை என்று பொருள் என்றேன். அதாவது இறைவனுடைய முகம் எப்படி இருக்கின்றது நான் சொன்னேன் அவர்கிட்ட. பொதுநடம் செய் துறைமுகத்தே தளதள என்று ஒளிரும் புன்னகை. இறைவனுடைய புன்னகை தளதளன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அதனாலும் அன்றி இதுவரையும் வரக் காணேன். தடை செய்தார் எவரோ எனப் புகன்றேன். அன்னைக்கு அவரு முகத்த பார்த்தேன். முகம் ரொம்ப தளதளன்னு இருந்துச்சு. திடீர்னு இன்னும் காணோமே! இன்னும் வரக் காணோனே! யாரு தடை செய்தாங்களோ! எவரோ தெரியலையே! அப்படின்னு இந்த மனதுகிட்ட நான் சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன். புதுமுகம் கொண்டெனது தனித்தோழி மனம் திரிந்தாள். உடனே இந்த மனம் வந்து திரிந்து போச்சாம். புரிந்தெடுத்த வளர்த்தவளும் புதுமை சில புகன்றாள். துரோதாயி தாயும் வந்து ஏதோ சில புதுமைகள் எல்லாம் சொன்னுச்சாம். மது உகந்து களித்தவர் போல் மது உண்டு களித்தவர் போல் பெண்கள் நொடிக்கின்றார். வள்ளல் நடராஜ திருவுள்ளம் அறிந்திலனே. இப்படி ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த இறைவனுடைய திருவுளம் ஏதும் தெரியல, தெரியல, தெரியல என்று சொல்லி கடைசியில எல்லாம் அவருக்கு தெரியக்கூடிய அருளை இறைவன் கொடுத்து 2 பேரும் இறைவனும் அவரும் ஒன்றாக கலந்து விட்டதை நாம் வந்து இந்த பாடல்கள்ல வந்து பார்க்க முடியும். கண் கலந்த கள்வர் என்னை கை கலந்த தருணம் கரணம் அறிந்திலே. இறைவன் வந்து உள்ளுக்கு கலக்கும் பொழுது கண்ணுல வந்து கலப்பாரு, புலன்களில் எல்லாம் வந்து கலப்பாரு. நிறைய இடத்துல கலக்கிறது வந்து பெருமான் பாடியிருக்கிறார். இதெல்லாம் யோகம். ஆக கண் கலந்த கள்வர், கள்வர்னா திருடன்னு ஒளிந்திருக்கிறதுனால அதை கள்வன் சொல்லுவாங்க இறைவனை. என்னை கை கலந்த தருணம் கரணம் அறிந்தில். கரணம் சொன்னா மனம். இந்த மனம் ஒன்று இருக்கிறது என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்றேன். அதனாலோ அன்றி என் கலந்த போகமெல்லாம் சிவபோகம் தன்னிலே இருந்ததென்றேன். ஐயோ! இறைவன் என்னோட கலந்த பிற்பாடு அந்த போகத்தை நான் என்னான்னு சொல்றது அப்படின்னு சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன். விண் கலந்த மதிமுகந்தான் வேறுபட்டார் தாங்கி.
அதாவது இந்த மனம் அதனுடைய முகம் வேறுபட்டுச்சு. வியந்தெடுத்து வளர்த்தவளும் வேறு சில புகன்றான். இதுவரையில வளர்த்த தாயும் அவ பாட்டுக்கு அதை புலம்பிக்கிட்டு வேற இருக்கிறா. பண் கலந்த மொழி மடவார் பழி கூறலானார். மற்ற பெண்கள் எல்லாம் பழி கூறிக்கொண்டார்கள். பத்தர் புகழ் நடராஜர் சித்தம் அறிந்திலனே. இந்த பாடல எல்லாமே இந்த மனம், இவரு, அடுத்து இறைவன், 3 பேத்துக்குள்ள சம்பாஷணை என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதை பற்றி சொல்றது. மாடமிசை ஓங்கும் நிலா மண்டபத்தை மகிழ்ந்தேன். அது ஓங்கும் நிலா மண்டபம் என்பது வெளியை குறிக்கும். வள்ளலோடு நான் என்றேன், அதனாலோ அன்றி ஈடறியா சுகம் புகழ் என்னாலே முடியாதென்று உரைத்தேன். அதனுடைய சுகத்தை என்னால சொல்ல முடியாது, அவரோடு நான் கலந்திருக்கின்ற சுகம் என்னால் சொல்ல முடியாது என்று உரைத்தேன். எதனாலோ அறிய ஏடவில் பூங்குழல் கோதை தோழி முகம் புலர்ந்த. இந்த ஏடவில் பூங்குழல் கோதை தோழின்னு சொல்வதெல்லாம் இந்த பாங்கியை தான் குறிக்கும், அதாவது மனதை குறிக்கும். என்னை எடுத்து வளர்த்தாலும் இரக்கம் இல்லை. சோதாய்க்கும் அந்த இரக்கம் இல்லை. நாடறியா பெண்கள் எல்லாம் கூடி நகைக்கின்றார். உலகத்தில் அறியாத பெண்கள், இது உள்ளுக்குள்ள இருக்கின்ற சக்தி, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பல மாய சக்திகள்லாம் எல்லாம் கூடி நகைக்கின்றது, சிரிக்கின்றது. நல்ல நடராஜர் கருத்தெல்லை அறிந்திலனே. அவருடைய கருத்தின் எல்லையை பற்றி நான் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்றேனே அப்படின்னு இந்த பாடல்கள் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு பாடலையும் சம்பாஷணையாக இந்த பாடல்கள் இன்னும் 14 பாடல்கள் இருக்கு. அடுத்த வாரத்துல நம்ம இதுல என்னென்னலாம் இவர் சொல்லி கொண்டு வரார் என்பதை நாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே கோலைமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வல்லார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. தேவான நன்றிகள். நன்றி ஐயா.